குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், ரெய்கி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது இரண்டு கிரகங்களும் ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு கிரகங்கள். இவங்களோட பெயர்ச்சி நமக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும். இப்ப ராகு கேது நிழல் கிரகங்கள்னு சொல்றோம். இப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும். ராகு கேது இரண்டும் ஒளியற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம், நிழல் கிரகங்கள்னு சொல்றோம். இவை இரண்டும் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை உள்ள கிரகங்கள். ராகு கேது பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, மே 18ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சியின் காரணமா நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும், என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலாபலன்கள் நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு பொது பலனா பார்க்க போறோம். இப்போ ராகு கேது பகவானுடைய காரகத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சனி பகவான் எப்படி தொழிலுக்கான காரகன், கர்ம காரகன்னு சொல்றோமோ, அதாவது விசிபிள் கர்மாஸ், ராகு கேது பகவான் ரெண்டு பேர் நிழல் கிரகங்கள்ங்கிறதுனால இன்விசிபிள் கர்மாஸ். அது எப்படி அப்படின்னாக்கா, நம்ம ஒரு செயல் செய்கிறோம், அதன் மூலமா ஒரு விசிபிளா ஒரு பணத்தை, நம்ம ஒரு தொழில் பண்றோம், ஒரு பணத்தை பெறுறோம், அது குருவோட காரகத்துவத்துல போயிடுது. அந்த நம்ம செய்யற தொழில் நல்ல முறையில செஞ்சு ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அது ராகு கேது, அந்த புண்ணிய பாவங்களுக்கு ராகு கேது அதிபதியா காரகத்துவமா செயல்படுறாங்க அப்படிங்கிறதான் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது நம்ம இந்த ஜென்மத்துல செய்யறது மட்டும் இல்ல, பூர்வ புண்ணிய, அதாவது நம்ம புனர்ஜென்மங்கள்ல முன் ஜென்மங்கள்ல பண்ணதும் நம்ம பர்த் சார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா. ராகு கேது எந்த பிளேஸ்ல நம்ம ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காங்களோ, எந்த ஹவுஸ்ல இருக்காங்களோ, அதை பொறுத்து நம்மளால கண்டிப்பா நம்ம என்ன பாவ புண்ணியங்களை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு ஜோதிடரால அறுதிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதியில இருக்கு. இப்ப ராகு கேது உங்க சுய ஜாதகத்துல எந்த பாவகங்கள்ல இருக்காங்களோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, உங்களோட பாவ புண்ணிய கர்மாக்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, உங்களோட பிறப்பின் நோக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த ராகு கேது பெயர்ச்சியோட கோச்சார பலன்களை நீங்க பண்ணும்போது உங்களால பாவங்களை ரெடியூஸ் பண்ணி, உங்களோட பேட் கர்மாஸை ரெடியூஸ் பண்ணி, குட் கர்மாஸ், உங்க புண்ணியங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும், அதிகரிச்சுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த பெயர்ச்சிக்கான முக்கியத்துவம். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்திற்கும் கேது பகவான் 11ஆம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு எப்படி பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ராகு பகவான் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னா, புத்தி சார்ந்த விஷயங்கள், குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு என்ஹான்ஸ்மெண்ட், ஒரு பேராசை, ஒரு பற்று கொடுப்பாரு. குலதெய்வத்தை பார்க்கக்கூடிய, குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுவாரு. அதே மாதிரி புத்தி ஒரு ஸ்திரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வரைக்கும் ஒரு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு டைலமாலேயே இருந்தப்ப, இதுதான் என்னுடைய லைஃபோட அச்சீவ்மெண்ட், இதுதான் என்னோட லைஃப் கோல், இதை நான் இந்த பாத்துல தான் கொண்டு போக போறேன், என்னுடைய வாழ்க்கை இலக்கு இதுதான், இதற்கான பாதை இதுதான் அப்படின்னு ஒரு ஸ்திர புத்தியை கொடுப்பாரு. ஒரு 2-3 தொழில்கள் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எந்த தொழில்ல இருந்து லாபம் வருது அப்படிங்கிறத நீங்க இந்த பீரியட்ல கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் எனக்கான தொழில், இந்த தொழிலை வளர்க்கறதுக்கு இதுதான் பாதை, இதன் மூலமாக தான் எனக்கு லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்துல ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுப்பாரு. உங்க புத்தி சார்ந்த விஷயத்துல ஸ்திரத்தன்மையை கொடுப்பாரு. மாணவர்களாக இருக்கும் பட்சத்துல இது நாள் வரைக்கும் ஒரு அசால்ட்டா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு அசட்டையா, மேக்ஸ் தானே எனக்கு தெரியும், சயின்ஸ் தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசட்டையா போயின்னு இருந்த ஒரு போக்கு போக, இந்த ராகு கேது பயிற்சியில அவங்களோட வீக்னஸ் என்ன, எதுல அவங்க வீக்கா இருக்காங்க அப்படின்னு அவங்களாலேயே செல்ஃபா அனலைஸ் பண்ணிக்க முடியும். இல்ல உங்க குழந்தைகள் எதுல வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து அந்த பாடத்துல படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டியூஷன் சேர்க்கறது, ஒரு புதுசா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி விடுறது, இந்த செக்டர்
செக்டார்ல அவன் வீக்கா இருக்கான், இதை சேர்த்து விட்டா, இந்த கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விட்டா இந்த பையன் வந்து இவ்வளவு மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும். உங்க புத்தி சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா வந்து ஒரு ஒரு நல்ல முயற்சியோட நீங்க பண்ணும்போது அந்த அருள் அதிகமா இருக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு கண்டிப்பா துலா ராசிக்காரர்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. குலதெய்வத்துக்கு நம்ம போகிறோம், நம்ம ஒரு பங்காளி வீடு அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சரியா கோஆப்ரேட் பண்ணாம இருந்தாங்க, அதனால குலதெய்வத்துக்கு எங்களால பண்ண முடியல அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சியில நீங்க போய் பண்ணும்போது அவங்கள்ட்ட பேசி இது மாதிரி போயிட்டு வருவோம் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா அவங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து உங்களோட வந்து அந்த தேவையான அந்த குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அந்த ரிச்சுவல்ஸை நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய சூழ்நிலை அமையும். அதன் மூலமா குலதெய்வத்தோட அருளாசி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். குழந்தைகள் குழந்தைகள் வந்து உங்களுக்கு ஒரு சொல்ற பேச்சு கேட்காம அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு குழந்தைகள் வந்து நீங்க சொல்றத கீழ்ப்படிவாங்க. இதை படிப்பா, ஒரு +1 ஒரு 10th முடிச்ச குழந்தை உங்க வீட்டுல இருக்காங்க, நீங்க துளாராசிக்கார அம்மா அப்பாவா இருக்கீங்க அப்படின்னா நீங்க சொல்ற அந்த சஜஷனை அந்த குழந்தை கேட்கும். உங்களுக்கும் வந்து இதுதான் ஸ்கோப்பு அப்படின்னு ஸ்திரமா ஆராயக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கும் இருக்கும். ஆராய்ஞ்சு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கும் இருக்கும். நீங்க சொல்றத உங்க குழந்தைகளும் கேட்பாங்க. இதை எடுத்து படி, உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க சரிம்மா சரிப்பா நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி கேது பகவான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல இருப்பாங்க. கேது 11ஆம் இடத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல லாபத்தை தடை பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து வச்சிருக்கீங்களோ, இது வரைக்கும் வந்த லாபங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம், இந்த லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப கேது 11ல வரும்னா தடையாயிடுமே, லாபம் தடையாயிடுமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது மாதிரி இருக்காது. நீங்க ஸ்திரமான புத்தியோட இதுதான் என்னுடைய லைஃப், இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுக்கும்போது அந்த இடத்துல கேது கண்டிப்பா அந்த புத்திக்கு உண்டான லாபத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதரர்களுடைய இணக்கம் தான் இந்த இடத்துல தடைப்படும். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு அண்ணனோட நல்ல இணக்கமா இருந்திருப்போம், அண்ணன் சொல்ற பேச்சை மட்டும்தான் கேட்டு எல்லாமே செஞ்சிருப்போம். மூத்த சகோதரி அவங்க சொல்ற பேச்சை கேட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல உங்களுடைய புத்தி ஸ்திரப்படும் பொழுது நீங்களே ஒரு முடிவெடுத்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுல லாபத்தையும் பார்க்கும்போது, இத்தனை நாள் நான் இதை பண்ணாம விட்டேனே, அவங்க பேச்ச அக்கா பேச்ச அண்ணன் பேச்ச கேட்டு இதை பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மட்டும் உருவாக்கி அந்த இடத்துல உங்க மூத்த சகோதரத்தோட கூடிய இணக்கத்தை தடை பண்ணுவாரு. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ அக்கா அண்ணங்கிட்ட பேசும்போது கவனமாகவும் அவங்க சொல்றதை கேட்டுட்டு எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கு, இதுல லாபம் வரும்னு நான் நினைக்கிறேன், இதுல நான் லாபத்தையும் பார்த்துட்டேன், அதனால இப்படி பண்ணலாமேன்னு நீங்க பணிவா கேட்டு அவங்களுக்கான உறவை நீங்க மேம்படுத்திக்க வழிவகைகளை பாருங்க. நீங்களே வந்து ஓகே எனக்கு தெரியுது, கண்கூடா தெரியுது, அவங்க சொன்னதுனாலதான் நான் இத்தனை நாள் நஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சு அதை வந்து அந்த கோபத்தை அவங்கள்ட்ட வெளிக்காட்டுனீங்க அப்படின்னா உங்க மூத்த சகோதரத்தோடைய உடைய உறவு தடைபடும். அதை தான் கேது பகவான் இந்த இடத்துல செய்வாங்க. அதே மாதிரி நீங்க 2ஆம் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த வருஷம் அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான பலாபலனா இருக்கு. ஏன்னாக்கா ஒரு விவாகரத்து பெற்றுட்டு இந்த சூழ்நிலையில நமக்கு ஒரு பொண்ணு வருது, ஒரு பையன் வராங்க, ஒரு புதுசா இன்னொரு மன வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு நான் மனதளவுலையும் உடல் அளவுலையும் தயாராகிட்டேன், அதனால புதுசா ஒரு மன வாழ்க்கையை தொடங்க போறேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் வந்து தடைப்படக்கூடிய ஒரு இணக்கமற்ற தன்மை உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும். அதனால 2ஆம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனத்தை செலுத்துங்க. இப்போதைக்கு அதை பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். சுய ஜாதகத்துல உங்க தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி இருந்தா நல்ல ஆலோசனை கேட்டு அதை நீங்க பண்ணிக்கலாம். பொதுவான பலனா நான் இங்க சொல்றேன். அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது நோய் தீரும் இடம். அந்த இடத்துல நீங்க வந்து இப்ப அலோபதி மெடிசன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க மாற்று மருத்துவத்துக்கு போகணும். கேது பகவான் அப்படிங்கிறதே வந்து இயற்கைக்கு மாற்றான மருத்துவம். ஒரு ஹோமியோபதி, சித்தா,
யுனானி, ஆயுர்வேதம் இந்த மாதிரியான மருத்துவங்களுக்கு போகும்போது கண்டிப்பா உங்களுடைய நோயை இந்த இடத்துல தீர்த்துடுவாரு. அதனால நீங்க ஒரு மாற்று மருத்துவம், அலோபதிக்கு மாற்றான மருத்துவத்துக்கு நீங்க போய் அந்த இடத்துல அந்த நோய் தீர்றதுக்கான மருந்துகளை உட்கொள்ளும் பொழுது, அதற்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பா உங்களுடைய நோய்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் துலா ராசிக்காரர்களுக்கு நடக்கும். இது ஒரு பொதுவான பலன் தான். உங்க சுய ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த இடத்துல இருக்காங்க, எந்த பாவகத்துல இருக்காங்க, எந்த கிரகங்களோட சேர்ந்து இருக்காங்க, என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு பார்த்து எடுக்கக்கூடிய பலன்கள் தான் 100% தெளிவான பலன்களா இருக்கும். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.